உபனிஷத் பிரம்மேந்திர மடத்துக்கு இன்னொரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னா, நம்முடைய லலிதா சகஸ்ரநாமம் உபதேசிக்கப்பட்ட இடம் இது. அகஸ்தியர் தபஸ் பண்ணி காஞ்சிபுரத்தை வந்து தபஸ் பண்ணார். கலியுக மக்கள் கஷ்டப்பட போகிறாளே, அந்த கலியுக மக்களுக்கு நல்கதி கிடைப்பதற்கு என்ன வழி அப்படின்னு அகஸ்தியருக்கு கவலை ஏற்பட்டு தபஸ் பண்ணின போது மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக அவருக்கு தரிசனம் கொடுத்து உபதேசங்களை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி ஹயக்ரீவராக தரிசனம் கொடுத்து அகஸ்தியரை ஆட்கொண்டு ஹயக்ரீவர் குருவாகவும் அகஸ்தியர் சிஷ்யராகவும் இருந்து அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்படி நமக்கு கிடைச்சது தான் லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திரிசதி, லலிதோபாக்கியானம். இந்த ஸ்ரீவித்யா உபாசனையோட பல ரகசியங்களை அவர் அப்படி தான் சொல்லித்தரார். அதுக்கு சாட்சியாக இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஹயக்ரீவலிங்கமும் அகஸ்தியலிங்கமும் இருக்கும் அந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில். இது எங்கே இருக்குது அப்படின்னா கைலாசநாதர் கோவிலுக்கு போகக்கூடிய வழியில் இருக்குது. ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம், லலிதா சகஸ்ரநாமம் உபதேசம் பண்ண மாதிரி ஒரு ஐதீகம் எல்லாம் சேர்ந்து இங்கே என்னென்னா ஹயக்ரீவர் வந்து ஹயக்ரீவராக இல்லை, லிங்க 108 லிங்கத்தில் இது ஒரு லிங்கம்னு சொல்லி மகாபிரிவா பிரதிஷ்டை பண்ணது. விசேஷனா புனர்வசு நட்சத்திரம் அது வந்து ராமயந்திரத்துக்கு ஹோமம் பண்ணி கலசம் ஆவாகனம் பண்ணி அபிஷேகம். ராமர் வந்து ஆஞ்சநேயருக்கு உபதேசம் பண்ணுறார் மூல மந்திரம். அது வந்து பவ்யமாக இருந்து எந்த ஆஞ்சநேயரும் இப்படி தான் இருப்பார். அந்த ஆஞ்சநேயர் பவ்யமாக உபதேசம் கேட்டுக்கிறார் குருக்கிட்ட இருந்து எப்படி இது பண்ணுறது. அதனால் திரிகோண ஆஞ்சநேயர்னு சாலிகிராமம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத் பிரம்மேந்திர மடம், இன்றைக்கி அதுக்கு பேர் உபனிஷத் பிரம்மேந்திர மடம். ஏன் அப்படின்னா அங்கே இருந்த ஒரு சுவாமிகள் 108 உபனிஷத்துகளுக்கும் பாஷ்யம் பண்ணினார். அதனால் அதுக்கு உபனிஷத் பிரம்மேந்திர மடம்ங்கிற பேர் வந்தது. இன்ஃபேக்ட் நம்முடைய பல மகான்கள் அங்கேருந்து உருவாகி வந்திருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. என்னென்னா, புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்துடைய குரு முதல்வராக விளங்கிய ஜட்ஜு சுவாமிகள் அவர் இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் இருந்து தான் முதல்ல சன்னியாச தீட்சை வாங்கிக்கிறார். ராமகிருஷ்ண பிரம்மேந்திர சரஸ்வதிங்கிற அந்த பெரியவர் அப்போ பீடாதிபதியாக இருந்தவர், அவர்கிட்ட சன்னியாசம் வாங்கிக்கிறார். அதே போல் நம்முடைய தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமிகள், இன்றைக்கி தியாகராஜ ஆராதனை இவ்வளோ ஃபேமஸாக நடக்கிறது, பல பேரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம். அவருடைய கடைசி காலத்தில் சன்னியாசம் வாங்கிக்கிறார். அவர் சன்னியாசம் வாங்கிட்டதும் இதே உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் தான். ஆனால் இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடத்துக்கு இன்னொரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னா, நம்முடைய லலிதா சகஸ்ரநாமம் உபதேசிக்கப்பட்ட இடம் இது. லலிதோபாக்கியானம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்ட புராணத்தில் ரொம்ப விசேஷமாக அகஸ்தியர் தபஸ் பண்ணி காஞ்சிபுரத்தை வந்து தபஸ் பண்ணார். கலியுக மக்கள் கஷ்டப்பட போகிறாளே, அந்த கலியுக மக்களுக்கு நல்கதி கிடைப்பதற்கு என்ன வழி அப்படின்னு அகஸ்தியருக்கு கவலை ஏற்பட்டு தபஸ் பண்ணின போது மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக அவருக்கு தரிசனம் கொடுத்து உபதேசங்களை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி ஹயக்ரீவராக தரிசனம் கொடுத்து அகஸ்தியரை ஆட்கொண்டு ஹயக்ரீவர் குருவாகவும் அகஸ்தியர் சிஷ்யராகவும் இருந்து அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்படி நமக்கு கிடைச்சது தான் லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திரிசதி, லலிதோபாக்கியானம். இந்த ஸ்ரீவித்யா உபாசனையோட பல ரகசியங்களை அவர் அப்படி தான் சொல்லித்தரார். அப்போ இந்த லலிதோபாக்கியானத்துடைய பூர்வ பாகத்தில் இது எல்லாமே வரும். அப்படி தரிசனம் கொடுத்த இடமும் லலிதா சஹஸ்ரநாமத்தை உபதேசித்த இடமும் எது அப்படின்னா இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடம் தான். அதுக்கு சாட்சியாக இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஹயக்ரீவலிங்கமும் அகஸ்தியலிங்கமும் இருக்கும் அந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில். இது எங்கே இருக்குது அப்படின்னா கைலாசநாதர் கோவிலுக்கு போகக்கூடிய வழியில் இருக்குது. இப்போ இந்த பிராச்சீனமான அந்த இடம் இன்றைக்கி பார்த்தெல்லாம் பல ஸ்ரீவித்யோபாசகர்கள் இங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரா. இந்த சம்பவத்துக்கெல்லாம் சாட்சியாக அங்கே சித்திரப்படமும் அங்கே மாட்டி வைக்கப்பட்டிருக்கு. மகாபிரிவா இந்த இடத்து விசேஷமாக ஆராதிக்கணும், பக்தர்கள் இதை போற்றி பாதுகாக்கணும்னு சொல்லி அதுக்குள்ள வழிபாட்டு முறைகள்லாம் சொல்லி பல பேரே அங்கே அனுப்பிச்சி வைக்கிற வழக்கமும் இருக்குது. அதனால் அந்த இத்தனை அம்பாளோடைய பக்தர்கள் இருக்கோம், இவ்வளோ பேர் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறோம். அந்த நிறைய பேர் திருமியச்சூர் நினச்சிட்டு இருக்கோம். திருமியச்சூரில் அகஸ்தியருக்கு அங்கே சாந்தநாயகி அம்பாள் லலிதாம்பிகையாக தரிசனம் கொடுத்து காட்சி கொடுத்தார். லலிதா நவரத்ன மாலை அங்கே பாடினதாக சொல்லப்படுறது. ஆனால் லலிதா சஹஸ்ரநாமம் உருவாகி ஹயக்ரீவருக்குலேருந்து அகஸ்தியருக்கு உபதேசமான அந்த இடம். பசின்யாதி வாக்தேவதைகள்லாம் தேவலோகத்தில் அம்பாள் ஸ்ரீபுரத்தில் அதை சொன்னான். அதை கேட்ட ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணின இடம் இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடம் தான். இதோடைய இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே ராமயந்திரம், ஒரு விசேஷமான ராமயந்திரம் அங்கே எழுதப்பட்டு ஆராதனையில் இருக்கக்கூடியது. அதனால தான் நம்ம தியாக பிரம்மமான தியாகராஜ சுவாமிகளும் அங்கே சன்னியாசம் வாங்கிக்கிறார். இந்த ராமயந்திரத்துடைய விசேஷம் என்ன, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு யந்திரமாக அது காண கிடைக்கிறது. இப்போது அயோத்தியாவில் நமக்கு ராமர் கோவில் கட்டி முடிஞ்சு கும்பாபிஷேகம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய பாலபிரிவா இந்த ராமயந்திரத்துடைய ஒரு பிரதியை எடுத்து தான் அதை மாதிரியாக வைத்து ஒரு யந்திரத்தை உருவாக்கி அயோத்தியாவில் ராமருடைய பிரதிஷ்டைக்கு பகவானுக்கு கீழே பிராண பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறதுக்கான யந்திரமாக இந்த யந்திரத்தை காஞ்சிபுரத்திலிருந்து உருவாக்கி கொடுத்து அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அதனால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புராண பிரசித்தமான ஒரு க்ஷேத்திரமாக இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடம் விளங்குகிறது. மகனியர்களால் அது புகழடைந்திருக்கு. ராம யந்திரத்தினால் அயோத்தியாவோட சம்பந்தமாகி புகழடைந்திருக்கு. அதே சந்தர்ப்பம் இதை சொல்லும்போது இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. இதே லலிதோபாக்கியானத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தசரதன் காஞ்சிபுரத்துக்கு வந்து அம்பாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணி காமாட்சியுடைய அனுகிரகத்தினால அவருக்கு ராமர் பிறந்ததாக லலிதோபாக்கியானம் சொல்கிறது. அப்போ அப்படி காமாட்சியுடைய அனுகிரகத்தினால காஞ்சிபுரத்திலிருந்து தரிசனம் பண்ணி ராமர் பிறந்தார். மறுபடியும் இந்த ராமருக்கு அயோத்தியாவில் கோவில் வரும்போது அதே காஞ்சிபுரத்திலிருந்து இந்த யந்திரம் காஞ்சி பீடாதிபதியாக இருக்கக்கூடிய பாலபரிவாளால் கொடுக்கப்பட்டது. அப்போது இந்த இடம் அப்படி புராண பிரசித்தமாகவும் இந்த க்ஷேத்திர விசேஷமாகவும் இந்த யந்திர பூஜைகளுக்கான ஒரு ராமயந்திரம் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் எல்லாத்தையும் விட விசேஷமாக அம்பிகையுடைய வழிபாட்டில் ஜீவனாடியாக விளங்கக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமம் பிறந்த இடமாகவும் விளங்குகிறது. ஸ்ரீமாத்ரே நமஹ. கணபதியே நமஹ. ராமாய நமஹ. ராமர் வந்து இங்கே பாசுபதாஸ்திரம் போயிருக்கார் ராவணனை யுத்தம் பண்ணுறதுக்கு. ராமர் லட்சுமணர் 2 பேரும் கிரீடத்துக்கு பதில் சிகை வச்சிருக்கார். அது ஒரு அதிர்ஷ்டம். தசாவந்த யந்திரம், ராம யந்திரம், தசாவந்தர யந்திரம். இது வந்து தியாகராஜ ஈர்வாள் பிரதிஷ்டை பண்ணது. அப்புறம் பேக் சைடில் தோட்டத்து பக்கம் அகஸ்தீஸ்வரர்னு இருக்கார். அவர்கிட்ட இருந்து ராமர் பாசுபதாஸ்திரம் வாங்கின்னு போயிருக்கார். ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம், லலிதா சகஸ்ரநாமம் உபதேசம் பண்ண மாதிரி ஒரு ஐதீகம். எல்லாம் சேர்ந்து இங்கே என்னென்னா ஹயக்ரீவராக இல்லை, 108 லிங்கத்தில் இது ஒரு லிங்கம்னு சொல்லி மகாபிரிவா பிரதிஷ்டை பண்ணது. அது எல்லாம் பக்கத்துலேயே துர்க சன்னதி இருக்கும். இதில் வந்து வடக்கு பார்த்த மாதிரி துர்கையை பிரதிஷ்டை பண்ணணும்னு அவள் உத்தரவு போட்டு இதாகிடுச்சு. தியாகராஜ இருவாள் பூஜை பண்ணி இங்கே பிரதிஷ்டை பண்ணது. அவள் ஞாபகார்த்தமாக விக்கிரகங்கள்லாம் இருக்குது. அவள் விக்கிரகம்லாம் பூஜை பண்ணி இங்கே இருக்கட்டும் ஞாபகார்த்தமாக நான் வந்து பூஜை பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஐதீகம். மடாதிபதி வந்து உபனிஷத் பிரம்மேந்திரா மடாதிபதி வேலூர் போகிற இடத்துல சர்வதீர்த்த கரையில் இருக்குது. அவர் ஞாபகார்த்தமாக அங்கே சாதுர்மாசியம் 3 மாதம்னு சாதுர்மாசியம் செப்டம்பர்லேருந்து அக்டோபர் நடுவில் சாதுர்மாசியம் 3 மாதம் எல்லை தாண்டக்கூடாது. அந்த சாதுர்மாசியம் வியாச பூஜை முடிஞ்சு வியாச பூஜையில் மறுநாள்லேருந்து ஆரம்பம் பிரதம திதி. அதுலேருந்து 3 மாதம் விஸ்வரூப யாத்திரைன்னு இருக்குது. விஸ்வரூப யாத்திரை அப்போ தான் எல்லையை விட்டு பகவத் பாதாள் காமாட்சியம்மன் கோவிலேருந்து பகவத் பாதாள் இங்கே வந்து பகலில் வரும். அம்மன் வந்து கதவை சாத்திடுவார். பூஜைலாம் ஆயினப்புறம் பகவத் பாதாள் இங்கே வரும். தரிசனம் யாருக்கும் கிடையாது. வெளியூர் இதுக்கும் லோக்கலுக்கும் யாருக்கும் பூஜை கிடையாது. இங்கேருந்து பகவத் பாதாள் சாயந்தரம் 4-5 மணிக்கு புறப்பாடானப்புறம் தான் கோவில் திறப்பார். மடத்துக்கு போயிட்டு அப்புறம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு போகும். பகவத் பாதாள் ஆதிசங்கர் விசேஷனா புனர்வசு நட்சத்திரம். அது வந்து ராமயந்திரத்துக்கு ஹோமம் பண்ணி கலசம் ஆவாகனம் பண்ணி அபிஷேகம். ராமர் வந்து ஆஞ்சநேயருக்கு உபதேசம் பண்ணுறார் மூல மந்திரம். அது வந்து பவ்யமாக இருந்து எந்த ஆஞ்சநேயரும் இப்படி தான் இருப்பார். அந்த ஆஞ்சநேயர் பவ்யமாக உபதேசம் கேட்டுக்கிறார் குருக்கிட்ட இருந்து எப்படி இது பண்ணுறது. அதனால் திரிகோண ஆஞ்சநேயர்னு சாலிகிராமம் மொத்தம் ராமயந்திரமும் சாலிகிராமம் ஆஞ்சநேயரும் சாலிகிராமம் ஒரே இதில் செதுக்கி பிரதிஷ்டை பண்ணார் தியாகராஜ இருவார். அது கிரந்த லிபி, அதில் சின்ன சின்ன அக்ஷரங்கள்லாம் இருக்குது. அது ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்ப உத்து பார்த்தா நம்மளுக்கு எட்டாவது இருக்கும். அவங்க எப்படி இது பண்ணாங்கன்னு அது ஒரு ஆச்சரியம். கிரந்த லிபி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒன்றும் இல்லை, மூலமந்திரமும் தியானாதிகள் தான், வேறு எதுவும் இல்லை ராமருக்கு. அதனால் அது பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். லிங்கஸ்வரூபமாக 108 லிங்கத்தில் இது ஒரு லிங்கம். இதுவும் அகஸ்தீஸ்வரம் சேர்ந்த மாதிரி மகாபிரிவா உத்தரவாதி இங்கே ஹயக்ரீவர்னு பேர் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஹயக்ரீவன்றது இதுவாக இருக்கும். இங்கே லிங்கமாக இருக்கட்டும் உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் விசேஷம் சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி. நம்பர் 6 கைலாசநாதர் கோவில் திரு, ஆப்போசிட் நர்பவி ஆஸ்பத்திரி, துர்கா ரைஸ் மில். இதுதான் அடையாளம். வெளியில் காம்பவுண்டில் சிவசிவான்னு போட்டிருக்கோம், ஓம் நம சிவாயன்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டிருக்கோம். டைமிங் காத்தால 8லேருந்து 11 வரையும், மாலை 4லேருந்து 6 வரையும், ஈவினிங் டைம். இதெல்லாம் தான் இது. சிவராத்திரி பிரதோஷம்லாம் விசேஷம் இங்கே.
நடக்கும். மகா சிவராத்திரி இன்னும் கிராண்டாக நடக்கும். சிவராத்திரி பால், தயிர், இளநீர் இது வரையும். மகா சிவராத்திரி வந்து என்னென்ன இதுவோ ஃபுல்லாக 13 அபிஷேகம் அதெல்லாம் நடக்கும் சிவராத்திரி அன்னைக்கு. எல்லா சுத்து கோவிலுக்கும் நடக்கும். அதுதான் விசேஷம். குருவாரம் தட்சிணாமூர்த்தி அபிஷேகம், அது ஹயக்ரீவருக்கு பிரதோஷம், சிவராத்திரி இது ரெண்டும் தான் நடக்கும்.